உவமைகள் வழியாக இயேசுவின் போதனைகள். வாங்க இன்னைக்கு என்ன உவமைன்னு பார்க்கலாம். கடுகு விதை உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். கடுகு விதை மிகவும் சிறியது, ஆனால் அது பெரிய மரமாக வளரும். அதுபோல் ஒரு மனிதனின் விசுவாசம் ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது வளர வளர வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மரம் வளர்ந்த பின் பறவைகள் அதில் தங்குவதைப் போல் தேவனுடைய ராஜ்யம் வளரும்போது அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். விதை விதைத்தவுடனே மரமாகாது. நம் வாழ்க்கையிலும் தேவனுடைய செயல் மெதுவாக வளர்கிறது. நாம் பொறுமையாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? காமெண்ட்ல சொல்லுங்கள்.